வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் உயர விடாத கர்மதோஷம், இதை எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிக்க வேண்டும்? எந்த கிரகங்களை பார்த்தா ஒரு ஜாதகருக்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியாத நிலை, ஒரு தடை என்பது இருக்கா அப்படிங்கிறத எப்படி ஜாதகத்தில் கணிக்கலாம்? அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பு. சிலர் ஜாதகம் பார்க்கும்போதே என்கிட்ட, நாங்கள் நிறைய முயற்சி பண்ணுறேன், ஆனால் என்னுடைய தொழில் விஷயத்தில் என்னால் சரியான வளர்ச்சியை பெற முடியவில்லை, அதற்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கேள்வி சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க. என் கூடவே சக ஊழியராக சேர்ந்த ஒருவர் பல வகையில் இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்கார். நான் செய்த பல வேலைகளும் அதற்கான அங்கீகாரம் என்பது கிடைக்காமல் இன்னைக்கும் நான் சாதாரண நிலையில் தான் இருக்கேன். என் கூட வந்த சக ஊழியர், அவர் ஒன்றும் பெரிய முயற்சி பண்ணலை, ஆனால் இன்றைக்கி ஒரு உயரமான இடத்துல இருக்கார். நான் இன்றைக்கும் சாதாரண இடத்துல தான் இருக்கேன், அதற்கு என்ன காரணம் என்ற கேள்வி என்கிட்ட சில பேர் கேட்குறாங்க. இந்த வகுப்பில் ஒரு ஜாதகருக்கு வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய கிரகங்களுடைய இணைவை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விதியாக பார்க்க போவது, குரு நின்ற ஸ்தானத்திற்கு 2 மற்றும் 12ஆம் இடம், குருவினுடைய பார்வை படக்கூடிய இடங்களான 5, 7, 9 இந்த ஸ்தானங்களில் நீசம் பெற்ற கிரகம் இருந்தால் அந்த ஜாதகர் அந்த ஸ்தானத்தின் வழியாக கடுமையான போராட்டங்கள், தடைப்படக்கூடிய விஷயங்களையும் சந்திப்பார். அது எந்த ஸ்தானமோ அதற்குரிய விஷயங்கள் அவருக்கு சீக்கிரமாக கிடைக்காது. இந்த உதாரண ஜாதகத்தில் லக்கணமாக துலாம் ராசி. இந்த ஜாதகத்தில் 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்கார். இந்த குரு நின்ற வீடு ரிஷபராசியில் குரு நிற்கக்கூடிய வீடு. குருவுக்கு 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியாகி குரு நிற்கின்றார். இந்த குரு 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் வந்து நிற்பது விபரீத ராஜயோகத்தை ஜாதகருக்கு தரும். சரி, இந்த குருவினுடைய பார்வை என்பது 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்போம். அப்போ கன்னி ராசியில் எந்த கிரகமும் இல்லை. 7ஆம் இடமான விருச்சிக ராசியில் சந்திரன் வந்து அமர்ந்திருக்கின்றார். 9ஆம் இடத்திலும் கிரகங்கள் இல்லை. முன்னும் பின்னுமாக இருக்கக்கூடிய 2 மற்றும் 12ஆம் இடத்திலும் எந்த கிரகங்களையும் நான் எழுதலை. இந்த குருவினுடைய பார்வை 7வது பார்வை என்பது சந்திரனின் மீது பதிகிறது. சந்திரனுக்கு ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் 7வது பார்வை. அப்போ இந்த ஜாதகருக்கு கஜகேசரி யோகம் என்பது உண்டு. யோகங்களில் மிக சிறந்த ஒரு ராஜ யோகமாக கஜகேசரி யோகத்தை சொல்லுவாங்க. இந்த ஜாதகருக்கு இந்த கஜகேசரி யோகம் என்பது இருக்கிறது. இந்த யோகம் இருந்தாலே சகல தோஷங்களையும் போக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஒரு யோக அமைப்பு. ஜாதகருக்கு பல்வேறு தோஷங்கள் இருந்தால் கூட கஜகேசரி யோகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவருக்கு வரக்கூடிய தோஷங்களுடைய பாதிப்பு என்பது மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த ஜோதிடத்தை சொல்லுவாங்க. கஜகேசரி யோகத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற தடை என்பது இருக்குது. இந்த குருவினுடைய பார்வை என்பது 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் பதிகிறது. இந்த சந்திரன் என்பது லக்கணத்திற்கு 10ஆம் இடமாக கடக ராசி வரும். அப்போ இந்த கடக ராசியினுடைய அதிபதியான சந்திரன் 2ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கின்றார். 2ஆம் இடத்திலும் நீசம் பெற்ற நிலையாக ஜாதகத்தில் இருக்கு. இந்த ஜாதகர் தொழில் சார்ந்த தன்னுடைய வேலையில் ஒரு பெரிய இடத்தை அவர் முயற்சி செய்தாலும் அவருக்கு வருமானம் என்பது தொடர்ச்சியாகவே கிடைப்பதில் பல போராட்டங்கள் இருக்கு. முக்கியமாக அவருக்கு வரவேண்டிய பதவி உயர்வு என்பது பல ஆண்டுகளாக கிடைக்காமல் மிகுந்த தடுமாற்றத்திலேயே அந்த ஜாதகர் இருக்கின்றார். 2ஆம் இடத்தில் 10ஆம் இடத்து அதிபதி வந்து நிற்கிறதுனால சிறப்பான ஒரு அமைப்பு தான். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம் மட்டும் கிடையாது, தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தையும் காட்டக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்தில் சந்திரன் வந்து இருக்கிறது ஜாதகருக்கு தொழில் மூலமாக குடும்பத்திற்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்போ குருவினுடைய பார்வை என்பது நல்ல பலன்களை இந்த ஜாதகருக்கு தரும்னு எதிர்பார்த்தா அவருக்கு அந்த ப்ரமோஷன் என்ற வகை வருகின்ற பொழுது இதுவரைக்கும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அவருக்கு அந்த தொழில் ஸ்தானம் முடங்கியே இருக்கு. இந்த ஜாதகருக்கு
இந்த வருமானம் ஏன் தடைப்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் நீசம் பெற்ற நிலையில் குருவுடன் தொடர்பு கொண்டு இருக்கின்றார். எப்போ ஒரு ஜாதகத்தில் குருவுடன் நீச கிரகங்கள் தொடர்பு கொள்கிறதோ அப்பொழுது அந்த ஜாதகருக்கு அது சார்ந்த வகையில் போராட்டங்களும் கடுமையான முயற்சியும் அந்த ஜாதகருக்கு தேவைப்படும். இதை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்க முடியும். நீச கிரகங்கள் குருவுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை என்பது குருவுக்கு முன்னும் பின்னுமாக இருக்கக்கூடிய ராசிகளில் நீச கிரகங்கள் இருந்தாலும், அதே மாதிரி குருவினுடைய பார்வை படக்கூடிய இடங்களான 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களில் நீச கிரகங்கள் இருந்தாலும் ஜாதகருக்கு அது சார்ந்த வகையில் மிகப்பெரிய ஒரு முயற்சி என்பது தேவைப்படும். தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த காரியம். என்ன விஷயத்துக்காக அவங்க அந்த ஸ்தானம் வழியாக அவங்க கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காமலே போகும். ரொம்ப தடையாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பிற்கு இதை மாதிரி குருவுடன் நீசம் பெற்ற கிரகங்கள் தொடர்பில் இருக்கான்னு பாருங்கள். அடுத்த விதியாக பார்க்க போவது, இந்த ராகுவின் மூலமாக ஒரு ஜாதகருக்கு கர்மா எப்படிலாம் வேலை செய்யும், அவங்களுக்கு முன்னேறுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய ராகுவை எப்படி கணிக்கலான்றது தான் அடுத்த விதி. இந்த ராகு அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு இந்த பரமபத விளையாட்டு ஏணிகள் தான் ஞாபகத்தில் வரணும். அதுதான் சரியான ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற அமைப்புகள் யாருடைய ஜாதகத்தில் இருந்தாலும், இந்த கிரக இணைவுகள் இருந்தாலும் அவங்களுக்கு மடமடன்னு சில இடங்களில் முன்னேறி போயிடுவாங்க. அப்பாடா நம்ம சரியான இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம அடுத்தபடியாக நம்மளுடைய முழுமையான ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போக போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பெரிய பாம்பு வந்து கடித்து டக்குன்னு அந்த கீழே இறக்கி விட்டுரும் பார்த்தீங்களா. இந்த பரமபத விளையாட்டில் மீண்டும் திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டோமா, திரும்பவும் இந்த விளையாட்டு நம்ம தொடங்கி ஆடணுமா அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல. அந்த மாதிரி பரமபத விளையாட்டு ஏணிகள் போல வாழ்க்கையும் திடீர் வளர்ச்சியும் எதிர்பார்க்க முடியாத இடத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வியும் தரும். அதுதான் இந்த கர்மா. இந்த உயர விடாத கர்ம தோஷத்தை கணிப்பதற்கு ராகும் மிகப்பெரிய ஒரு முக்கிய காரக கிரகம். ராகு எந்த இடத்தில் நிற்கின்றாரோ அந்த ஸ்தானத்திற்கு 1, 5, 9 இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் அல்லது சனி இருந்தால், இல்லை இந்த 2 கிரகங்களுமே ராகுவிற்கு 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு உயர விடாத கர்ம தோஷம் என்பது உண்டு. ராகு நிற்கக்கூடிய அதே வீட்டில் செவ்வாயுடன் ராகு இருந்தாலும் சரி, இல்லை ராகுவுடன் சனி சேர்ந்து இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பலத்த தடை என்பது இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த விதி அமைப்பு இந்த 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ராகு எந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்றாரோ அவருக்கு முன் ராசி அல்லது அதுக்கு அடுத்த ராசி 12 மற்றும் 2ஆம் இடத்தில் இந்த சனி அல்லது செவ்வாய் இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு இந்த ராகுவின் கட்டுப்பாட்டில் தான் இந்த கிரகம் இருந்தால் ஜாதகருக்கு உயர விடாத கர்ம தோஷம் என்பது உண்டு. இந்த விதியை கணிப்பதற்கு லக்கணமோ ஸ்தான அடிப்படையோ தேவையில்லை. கிரகங்களை மட்டும் பாருங்க. கிரகங்களுடைய காரகத்துவத்தின் மூலமாக இந்த விதி செயல்படும் என்பதால் லக்கணத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்காதீங்க. இது எப்படி நம்ம ஜாதகத்தில் கணிக்கணும் என்பதற்கான சில உதாரண ஜாதகங்கள். இந்த ராசி கட்டத்தில் ராகு நிற்கக்கூடிய வீடு மேஷ வீடு. இந்த மேஷ வீட்டிற்கு அடுத்த 5ஆம் இடமாக 9ஆம் இடமாக வரக்கூடிய ராசிகள் சிம்ம வீடு மற்றும் தனுசு வீடு. இந்த திரிகோணங்களில் என்ன கிரகங்கள் இருக்குன்றத பாருங்க. ராகு நின்ற ஸ்தானத்திற்கு 1, 5, 9 இந்த ஸ்தானங்களை சனி அல்லது செவ்வாய் இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் உயர விடாத ஒரு கர்ம தோஷத்திற்கு ஆளானவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த ராகுவினுடைய கட்டுப்பாட்டில் இந்த 2 கிரகங்களில் ஒன்று இணைந்திருக்கு, இல்லை 2 கிரகங்களுமே இந்த ராகுவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ராசி கட்டத்தில் ராகு நின்ற ஸ்தானத்திற்கு 9ஆம் இடத்தில் சனி வந்து அமர்ந்திருக்கின்றார். ராகுவின் கட்டுப்பாட்டில் சனி இருக்காருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை செவ்வாய் இருந்தாலும் ஜாதகருக்கு இந்த உயர விடாத கர்ம தோஷம் என்பது உண்டு.
இந்த ராசி கட்டத்தில் ராகுடன் செவ்வாயும் 9ஆம் இடத்தில் சனியும் இருக்காங்க. ஆக ராகுவினுடைய கட்டுப்பாட்டில் சனி செவ்வாய் 2 கிரகங்களுமே ராகுவின் கட்டுப்பாட்டை தான் இந்த ஜாதகத்தில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராகு நின்ற ஸ்தானத்திற்கு 1, 5, 9 ஆகிய ஸ்தானங்களில் இந்த சனி அல்லது செவ்வாய் இருந்தால் மட்டும்தான் இந்த இணைவு அப்படின்னு எடுக்காதீங்க. ராகுவிற்கு 2ஆம் இடத்தில் சனி இருக்காரு. இந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கட்டங்களில் சனி அல்லது செவ்வாய் இருந்தாலும் இந்த உயர விடாத கர்ம தோஷம் என்பது உண்டு. இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த உயர விடாத கர்ம தோஷத்தை எப்படி ஜாதகத்தில் கணிக்கணும், அதற்கு மிக முக்கியமான 2 விதிகளை நீங்கள் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் பார்த்தீங்க. இந்த விதிகள் யாருக்கு இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு ஒரு உயர விடாத ஒரு கர்ம தோஷம் என்பது உண்டு. அந்த கர்மா அவர்களை உயர விடாமல் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பாதிப்பை தந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளவோ முயற்சி செய்தும் நம்மளால் ஒரு உயரத்துக்கு போக முடியலன்ற புலம்பல் என்பது அந்த ஜாதகருக்கு இருக்கும். இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த உயர விடாத கர்ம தோஷத்தை எப்படி ஜாதகத்தில் கணிக்க வேண்டும், அதற்கு என்ன விதிகள் இருக்கு அப்படிங்கிறதும் இன்னைக்கு நீங்கள் வகுப்பில் புரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும் நல்ல பல விஷயங்களுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.